தரிசனமே அறியாதே அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அறியா வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அறியார் வேண்டிடும் அனுபவமே தோன்றிடும் ஞான சுடர் ஒளியாலே தோன்றிடும் ஞான தூண்டிடும் ஞான சுடரொளியாலே தூண்டிடும் ஞான சுடரொளியாலே மீண்டும் பிறவாமலும் போரும் அடியா வேண்டிடும் அனுபவமே ஆண்டவள் தரிசனமே நீ அடியா வேண்டிடும் அனுபவமே தத்துவமே விசகர் பாதம் தத்துவமே தத்துவமே விசகர் பாதம் தத்துவமே விசகர் பாடும் வேண்டும் பிறவாவினை தீரமே அடியா வேண்டிடும் அனுபவமே ஆண்டவள் தரிசனமே அறியா வேண்டிடும் அனுபவமே நாரதர் தெரிவித்தபடி நாம் ஒரு வேடுவனாக உருமாறி வந்துள்ளோம். இந்த வனத்தை பார்க்கும் பொழுது கண்ணிற்கும் கருத்திற்கும் விருத்திடும் கலைக்கூடமாக காட்சி அளிக்கிறது. அடட என்ன அற்புதமான வனம்! இந்த வனத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். உன்னை ஏமாற்றும் நீ பாடும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. போடும் பொய்க்கிரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை அம்மாதே, ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே, உத்ராஜ பூனைகளை மாறுவீங்க, உத்ராஜ பூனைகளா மாறுவீங்க. நாங்கள் போதையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுவீங்க. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே, பொருளை கண்டவுடன் வந்தவழி பறந்துவிட்டு கண்மூடி போகிறவன் போகட்டுமே, கண்மூடி போகிறவன் போகட்டுமே. என்னுறவை நான் அறிவேன், என்னுறவை நான் வரவே, எதுவான போதிலும் ஆகட்டுமே. தந்தை வரவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூடதனமாகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. நாரதர் தெரிவித்தார நாரத மாமுனிவர், இங்க வள்ளி திணை கொலை காப்பதாக, வள்ளியவர் புள்ளியவர் தெரியவில்லை. சத்தா
பலமான குரல், இனிமையான சாரிதம், குயிலை போட்ட குரல். இந்த குரலுக்கு சொந்தக்காரி இந்த இடத்துக்கு எப்படி வந்திருப்பாள் தெரியுமா? அப்படி வந்திருந்தால் வேதம் பிறந்திருக்குமா, இல்லை வேள்வி நடந்திருக்குமா, இல்லை வேதம் தான் நீங்க குடிக்கொண்டு இருப்பானா? அப்படி பார்க்கும் பொழுது அழகாக இந்த வனத்தை வர்ணிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பக சோலை கள்ளி வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக நினைவாக கண்கள் நான்கும் மயங்கும் அம்மா பெண்ணில் நினைவாக பெண்ணில் நினைவாக அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பக சோலை கண்ணி வந்தாள் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக மோக கவிதைக்கு முன்னுரை தீட்டிடும் ராக சலங்கைகள் கொண்டு மலர் கண்டு மனம் கண்டு கவிதைக்கு மலர் கண்டு மனம் கண்டு முட்டு பறித்துள்ள சொல்லத்து வந்தது போனது என்று சட்டமிடுவதை தட்டி பறித்திட வாடுது உள்ளங்கள் கண்ணுக்கு அழகாக கற்பக சோலை கள்ளி வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நீர் கொண்ட மேகத்தில் ஊர்வலம் போல் வந்தார் நீர் கொண்ட மேகத்தில் ஊர்வலம் போல் வந்து நீர் கொண்ட பூதமை கண்டு மது உண்டு மனம் கொண்டு மன்னகுமத்தில் மாணிக்க முப்பத்து சொந்தர ஜோதியிலிருந்து தமிழ் வழக்கமும் சட்ட பறிக்கவும் வாழுத உள்ளங்கள் அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பக சோலை கள்ளி வந்தார் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக 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 உடுக்க இடுப்பு உடலோ கருப்பு நிறம் படுக்கை விருப்படுத்து பாவடைய சுற்றி முட்டி தொடுமுந்தல் மூட்டி சடப்படுத்து தட்டி பிரித்தத்த தாளகார் போல் ஒட்டி உணர்ந்தவளே உன்னுடைய பின்னலகை என்னை எங்கெங்கே எட்டி தள்ளுதடி அடியே இவளை தேவதை போல ஒரு பெண்ணுக்கு வந்து தம்பி தந்தன தந்த தந்தன தந்த தந்தன தந்தனா தந்தனத தந்த தந்தனத தந்த தந்தன தந்தனா தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி இந்த மைத்துன கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தந்த தம்பி சூடவும் வாய் கூடவும் வேலையா தேவதை போல் ஒரு பெண் இங்கே உள்ளது நம்பி தன்னை நம்பி ஸ்ரீராமன் ஜானகி வந்த
கைத்தும கைத்தலும் பட்டிட வந்தது தம்பி தங்க தம்பி போல்வார் 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 வேண்டுவார் வளர்த்துக்குற மாங்கரை ஒரு மூன்று நீங்களே வைத்துக்குற மாங்கரை இங்க ஒரு நீங்களே சிலைக்கு தப்பியா தப்பியா சிலைக்கு தப்பியா தப்பியா சுத்தமே தப்பியா வைத்துக்குற மாங்கரை கைதேட்டி அனைவருக்கும் நன்றி நன்றி இருந்த வணக்கம். என்ன போச்சு எதுல போச்சு எதுக்குள்ள போச்சு ஏய் என்ன போச்சு என்ன போச்சு என்ன போச்சு 10 மணி நேரம் காவல பாத்துக்கிட்டு இருக்கோம். போச்சு எடுக்க போச்சு. மானை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் ஐயோ மச்சான் மன்னாரு வந்து அப்படி என்ன சொன்னாரு ஐயோ மச்சான் மன்னாரு ஓகே ஒத்தடி போட்டு சொன்னாரு ஏய் 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 சிம்முட்டு முட ஏன்ட்ட காமிச்சுக்கிட்டு சிமெண்ட் போடுறத ஆறல சோம்பேத்தனமா நிக்கல சுறுசுறுப்பா அத பாரு 6 மணி கூட அதான் ரதி ஏய் வள்ளியா ஏ வள்ளி ஆஹா பேசாம நான் ராசவாடி கொடுப்பேன் அடுத்த வருஷம் நான் கட்டி பிடிச்சா மட்டும் வீட்டு போறேன் வள்ளி கட்டி வள்ளி இப்படி இருக்கறியா கட்டி பிடிக்கிறதுக்கு நீங்க இருக்கிய அதெல்லாம் ஒரு வாங்கி வேணும் போ பேசி காலைல 6 மணிக்கு மேல கட்டிப்பிடிப்போம் ஏய் ரெண்டு ஆட்டத்தை போடுறது பொடி கட்டி பொடிடா தங்கச்சியா பல பழம் கட்டி பொடிடா ரெண்டு ஆட்டத்தை போடியா ஆமா இல்ல சரி புரியா யோமா பிடிக்க சொல்றோம் யோமா கொல்லிமலை காட்டுக்குள்ளே உள்ளனரி கூட்டமாடி உள்ளனரி கூட்டத்திலே புள்ளிமா நிக்கிறடி கண்ணி வச்சு வளம் விரிச்சா சின்னமான் சிக்குமடி பம்பை உடுக்கை குட்டி பரிவட்டம் மேலே கட்டி கண்டன போல யாரு தாரத்தள்ளி இந்த காலத்தையே சேர்த்து பாரு அச்சாரம் சொல்லி பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் மேலே கட்டி கண்டன போல ஆடு விசாரங்கள்ளி நாகத்தையே அவளும் அச்சாரம் சொல்லி கால ஆலோசனை வேற எங்க சம்பளம் பாத்துக்கிட்டு என்ன கோல் போடுவதற்கும் காதல் போர் இதுக்கு மட்டும்தான் நீ லாய்க்கு அந்த பிள்ளைதான் கட்டி பிடிக்கும்போது உன்னைக்குனாச்சும் ஆசை கட்டி பிடிச்சுக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் ஆனா ஒரு விஷயம் தித்திலிப்பு பம்பை உடுக்க கட்டி பரிவட்டம் மேலே கட்டி தகரது போல ஆடு விசாரங்களை ஒரு இடத்திற்கு ஐயா இவ கல்லாட்ட ஆடுறாயா சொல்ற மாப்ள அவரு அவருக்கு எனக்கு பேர அது உள்ள கண்டுக்காது
என் தங்கச்சியா என்னடா எக்ஸாம் போகுமா இல்ல என்ன அங்க பேசுறீங்க? ஏய் என் தங்கச்சி அத்தா நீ வாத்தா அவங்க ஒரு ஆட்டம் போறா இல்ல எனக்கு அரை நாள் லீவ் வேணும்ப்பா. இதுக்கு முன்னாடி வந்தாட வராடி போ நாடத்தை நான் முடிச்சுட்டு போ ஆடாத மண்டபம் ஆடுதே புள்ள 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 ஆடாத மண்டபம் ஆடுதே லவுக்கு சவுக்கு புருட்டு ஐயா ஆடாத மண்டபம் ஆடுவே ஆடாத மண்டபம் லவுக்கு ஆடுவே ஆடாத மொத்த பெண்டி ஆடுவே ஆடாத பாடுற பாடலை விட இவங்க இந்த 3 பேர் வாசிக்கிறாங்க பாத்தீங்களா, அதை காட்டிலும் கல்யாணி மாமா கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் நல்லா இருக்கு. பயந்து இருக்கு இடையில மோனா கூடியில ஒரு மாதிரி என்ன யூஸ் பண்றாங்களே, நீ எதுக்குதான் வந்த? செலவு காசு வாங்கி நீ தான் பண்ணிருக்க என்ன யாருமே தண்ணே இவரு சிலிண்டர் போற வந்திருக்காரு. ஏ அந்த அண்ணன் யாரு? சொல்லியா சொட்டா பிபி சொல்லியா? ஏய் மாடு கேட்டு வந்திருக்காரா? மாடு கேட்டா மாடு கேட்டு வந்திருக்காரா? தேடி வந்திருக்காரா? ஆமா. தேடி வந்ததுன்னா காணாம போனதா? காணாம போனது எங்கிட்ட வந்து தேடி வந்திருக்காருன்னு என்னப்பா சொல்லிட்டு விரட்டி வந்ததுன்னா ஓடி இருந்து விரட்டுறது இல்ல இல்ல, முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு விரட்டுறதுன்னு சொல்லுவாங்க. தேடி வந்தது அப்ப அப்படின்னா காணாம போனது ஒன்றை தேடி வந்தது போல நீங்க சொல்றீங்க. எப்படி வந்திருக்காரு? ஆனா பார்த்து துரத்தி வந்திருக்காரு அப்படித்தானே? அவர் திருப்பி வந்து 2 பேரும் பாத்தீங்களா? மாடு வரல, நாங்க பார்க்கல. இல்ல பார்க்கல. ரதி அம்மா பாத்தியாடா? அம்மாய் சொல்லுங்க. பாத்தியா பார்க்கலையா? அத இந்த மரத்துக்கு பூரா பூத்தி மொத்தம். ஏய் மைக் செட் அம்பாள்மா. அம்மா இல்ல யாரு? பாத்தியா பார்க்கலையா? நான் பார்க்கலமா. உண்மையிலே உனக்கு அம்மா தானே? சரி இருக்கட்டும். ஆனா மானை பார்க்கல. வல்ல பார்க்கல. இல்ல பார்க்கல. 2 பேத்துக்கு என்ன வேலை? இப்படி மரத்துக்கு எங்க பாக்குறது? செருப்பு அடிச்ச மாதிரி அப்படி கேளு. இவனை வச்சு எனக்கு ஒரு வேலையும் இல்ல. சரி அங்க 2 பேரும் பார்க்கல. 2 பேரும் உள்ள போய் எதுக்கு உட்கார்ந்து துணியை படிச்சு உள்ள வச்சுக்க. அந்த ட்ரம் ஊட்டுங்க உள்ள போய். தண்ணி இருக்கு. அம்மா வலிய நிறையா. அம்மா வலியமா. நாங்க அப்படிலாம் சீக்கிரம் வர மாட்டோம். சரி கொஞ்சம் ஓரமா வாங்கல. 2 ஆட்டோ அடிக்க போடலாம். அது உண்மைதானே? ஏன்னா
ஆமா ஆமா அதனால எங்க உள்ள போறீங்களா போயிட்டு வாங்க தேடி திரும்ப பெரிய பட்டு இவற்றோட சொல்லிட்டு போயிரு நீ வாங்கல இந்த காஞ்ச மாடு கம்புல ஓடுற மாதிரி ஓடக்கூடாது நமக்குன்னு ஒண்ணு கிடைக்கும் அதனால வந்து அவன் பாருங்க அவன் இல்ல பெட்டிக்கார இவன் எதுக்குதான் வந்தான் செலவு காசு வாங்கிருக்கேன் நாகாரி கூட்டனாங்க திலேலோ நீ நாதார் கூட்டம் சரியா தள்ளி இருக்கு நாதார் கூட்டம் வர போயிட்டு வரம்டா போங்கடா அந்த உடவுல தூக்கி டம்புக்குள்ள ஓடுறா டம்புன்னு கூட்டனாங்க திலேலோ அந்த சிரிக்குமுங்க எங்க வச்சா ஐயா 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 அவளா நீங்க ரதி தேவி எப்படி வேணாலும் நீ செக் பண்ணிக்கோங்க எல்லா பப்படியும் செக் தான் சொல்றேன் எதுக்கும் நான் அசர மாட்டேன் சரியா சரி நான் உட்காந்து இந்த உடம்பு வச்சு நான்ல நீ சரியான ஆம்பளை நீ மீச வச்ச ஆம்பளை என்ன நீ தூக்கணும் ஒரு 5,000 வாங்க இருங்க ஐயா அண்ணே அண்ணே இந்த சேசி பொக்குலிங்க இருந்தா கொண்டு வாங்கனே தூக்குடா ஏய் அந்த பொண்ணு எதை புடிச்சு தூக்க சொல்லுது என்னே தூக்குடா தூக்குடா பலாப்பழத்தை ஏளை எடுத்து போய் கையை கொச்சுற கொஞ்சம் ஆளை கொல்ல போறப்ப என்னடா முட்டுற வேணாயா கோவில் ஒரு பாடி வெளிக்கடா டேய் நீ போய் அந்த 9ஆம் நம்பர் ரூம்ல உட்காரு நீ பயந்து ஒரு கக்கூச ஏய் ஜோடா என் கம்ப கொடுத்து முட்டு கொடுத்து தூக்குற நான் தூக்குறேன் நான் தூக்குறேன் எழுதிடே நான் தூக்குறேன் நீ ஒரு ஆம்பளடா தூக்குடா ஐயோ அண்டாவை சாச்சு விட்டாங்க அங்க போச்சு அண்டாவை தூக்கணும் பொத்து போய் விழுந்துட்டேன் சூப்பர் தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க பாருங்கள் வருவரே வருக இவ்விடத்தில் தலைவி என்று நம்பி கூட வரவேற்பது என்பது குல பண்பாகும் நிமிர்ந்த நெஞ்சம் நீண்ட பார்வையும் பார்வை நேர்மையும் நேர்மை திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கொள்ள வெளிநடத்து விளையாடி வேண்டும் குல மகனே வருக தமிழ் சொல்லர்த்த உரையான உயிர் குணத்தவரையே வருக பறவைகளில் கரல் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அந்த போல விளங்குபவரையே வருக வருக ஆயுதங்களின் வஜ்ரம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதியின் ஒரு வெடிப்போல தோற்றம் அளிப்பவரையே வருக வருக இந்த குறிஞ்சில வந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி வந்தாங்க தாங்கள் வானத்தில் வந்ததாக தெரிந்தார்கள் கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம் நீங்க தேடி வந்தமான அண்ணன் பார்க்கல தோழியும் பார்க்கல நானும் கூட பார்க்கலாமா என்ன பண்ணுங்க சொல்லுங்க பார்க்கலாம் வண்ண தமிழகத்தின் வளமை தவறாமல் வரவேற்கும் பாங்கு உரையாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வருக வருக என வரவேற்ற வன வேடுவர்குல மாதரசே குறிஞ்சியின் கொற்றவன் நம்பியின் மகளாகிய தங்களுக்கு வெள்ளிமலை வேடுவர் சார்பாக வணக்கம் போல இன்று எனது வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன் இந்த மானை பார்த்த உடனே எப்படியும் பிடிக்கணும் எண்ணம் கொண்டேன் மான் ஓடியது நான் ஓடினேன் மான் ஓட நான் ஓட இப்படி ஓடி வரும் பொழுது ஓடி வந்த மான் இங்க இருக்கிறது மானை பிடிப்பதற்கு உங்க அனுமதி மட்டும் வேணும் என்னுடைய மானோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம் மாமல தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வருமானை மயக்கம் இருக்கும் வளர்ந்து வரும் ஆசை பொழிவோடு வைணவள் வந்தான் இருடு அங்கே மாங்கள் கள்ளம் அம்மா 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 வேடுவன் கண்டே சீரோடு அங்கே ஆண்களின் கண்கள் தொட்டு என்னை விடு தங்க தொட்டி என்னை தொட்டு வந்த காலை
புள்ளி தூரி ஆடும் தூய மானை தூக்கிவிடு பள்ளி பெண்ணை வஞ்சி காமல் வஞ்சி மானை காட்டிவிடு புத்துலகை சீதனம் பத்து வீரர் மோதிரம் பாங்கியுடன் கோடனும் பார்வதியும் வாழ்த்தோடு புத்துலகை சீதனம் பத்து வீரர் மோதிரம் பாங்கியுடன் கோடனும் பார்வதியும் வாழ்த்தனும் ஆஹா கல்யாண தேடி குறிச்சு எந்த பெண்மான கரம் பிடிச்சு ஆனா இன்னும் இன்னும் மாற கொஞ்சனும் நீயும் சரியின்னு சம்மதிக்கணும் அவன தோட்டம் மல்லிகை கூட்டம் மறந்தவர் காலில் கொள்வோடு அருகே இருக்கும் மயக்கம் இருக்கும் கலந்து வருவாரை கொள்வோடு அவள் வந்தாள் வேலோடு தங்களது நாட்டிற்கு வருகிறது என்ற பிரச்சனை என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவது தலைவி என்ற முறையில் தங்களது கடமை ஆக மானை பிடிப்பதற்கு நிற்கும் என்னை புரிந்து கொண்டு மானுக்கு உண்டான உத்தரவு மட்டும் கொடுங்க. சார் பெருமையா சொல்லிருக்கீங்க, அனுமதி கேட்கறீங்க. ஏன்னா என்னுடைய மாணாகப்பட்டது தங்களுடைய திரைமணத்துக்குள்ளே புகுந்தது தலைவி என்ற முறையில் அனுமதி கேட்டு பிடிக்கணும். சம்மதம் கொடுப்பீரா அப்படின்னு இருக்காரு. பிடிக்கவா மானை பிடிக்கவான்னு வந்து சார். ஆக குட்டியே குட்டி 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 குட்டின்னு கெட்டிக்காரத்தனமா சுட்டித்தரமான ஒரு பேச்சு, அருமையான பாடல், நல்லதொரு தீர்மானம். ஏன்னா மான் இங்கதான் இருக்குன்னு இருக்காரு. கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் இருக்காங்க. ராமாயண காவியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க கண்ணால மான பார்த்தாங்க. யாரு? சீதாதேவி கண்ணால மான பார்த்து ஆசைப்பட்டு தன்னுடைய கணவர் ராமன் பிடிக்க சொன்னாரு. ராமன் பிடிக்க போனாரு. அங்க போய் பார்த்தோன்னே மாறி சென்ற ஒரு மாயமான் பொய்மானா போனது. ஆக கண்ணால பார்த்ததும் பொய்யா போச்சு, காதால கேட்பதும் பொய்யா போச்சு. காதால கிடைத்தது அவைய குரல். சீரா அவைய லட்சுமணா அவையும் அவைய குரல் கொடுக்க சீரியாகப்பட்ட நினைச்சா தன்னுடைய கணவர் ராமன் தானே மாலை தேடி போனாரு. ராமனுக்கு ஏதோ ஆபத்து. ராமனுடைய குரல் போல கேட்குதே, லட்சுமணா நீ போய் பாரு அப்படின்னு லட்சுமணன் அனுப்பி பார்க்க சொன்னா அங்க போய் பார்த்தோன்னே அவைய குரல் கொடுத்தது யாரு? அது மாறி சென்ற ஒரு மாயமாண்டியா. காதார கேட்பது பொய்யா போச்சு. எதற்காக இப்படி எல்லாம் அவைய குரல் கொடுக்கணும்? எப்படியாவது சீதாதேவியை ராமனே சிறை எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம். காதார கேட்பது பொய்யா போச்சு. ஆக தீர விசாரிப்பதை மெயின் இருக்கணுங்க. தீர விசாரிச்சது யார்கிட்ட? ஜராயு என்ற பறவைட்ட விசாரித்தா மெயின் இருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு தான் அண்ணனி தோழி விசாரிச்சோம். முதல் காவல் அண்ணே, இரண்டாவது காவலில் அருமை தோழி, மூன்றாவது காவலில் பரன் மேல இருந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. எங்க காவலுக்கு மீறி எங்க பார்வைக்கு மீறி உங்க மான் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நான் கேக்குறேன், மானை பார்த்தது யாரு? எரிய நீங்க எங்க இருந்து இருக்கீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலைன்னா என்ன மலை? வெள்ளிக்குமா மலைன்னு வாங்க. அப்பேற்பட்ட வெள்ளிமலையில இருந்து எரிய என்ன மலை? வேள்விமலை. வேள்விமலை சாரல் தானே? ஆமா. சாரல் என்ன? ஓரம். ஓரம். இப்ப வேள்வி என்றால் என்ன? யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது முனிவர்கள். முனிவர்கள். முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்னப்பா வேலை இல்ல கேக்குறேன். ஏங்க என்ன ஏங்க? வேட்டைக்கு வரும் பொழுது அழகான மானை பார்த்தேன். சரி. இப்படி செல மாதிரி, செல மாதிரி, சரி, தங்க செல மாதிரி. அந்த மானை பார்த்தோனே சரி இன்னைக்கு விடக்கூடாதுடா, இன்னைக்கு விடக்கூடாது. நீ நம்ம கொனட்ரு என்னப்பா பட்டிக்காரே, இந்த மானை எப்படி இன்னைக்கு பிடிச்சு ஆகணும் அப்படின்ற எண்ணம். சரி. மானை என்ன பார்த்தோனே ஓடிச்சு. சரி. ஓடி அப்படி என்னை எட்டி நின்று ஒரு பார்வை பார்த்துச்சு. சரி. மயங்கிட்டீங்களா? பாவே மயங்கிட்டேன். அது சரி பாவே. ஆக மானுங்க தான் இருக்கீங்களா? ஆமா. மான் இருக்கா? இருக்கு. இல்ல இருக்கு. இல்லங்க இருக்கு. இல்லாத பொருள் இருக்குன்னு சொல்ல அவசியம் என்ன இருக்கு? இல்லாத இருக்கு, இருக்கிறது இல்லாதன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? வராத ஒன்று இருக்குன்னு அவசியம் என்ன இருக்கு? என்னமா என்ன சட்டமா பேசுற? சட்டம் என்ன சட்டம்? அடுத்தவங்க பொருளை மறைச்சு வச்சிரு கொடுத்தவங்களுக்கு எல்லாம் நான் கேக்குறேன். வக்கு இல்லையா? ஏயா உன் பெட்டமான பிடிக்க வக்கு இல்ல, உன் பெண்மான பிடிக்க துப்பு இல்ல, உன் பெட்டமான பிடிக்க வலி இல்ல, நீ வந்து வீரவசனம் பேசுறிய, நீ வந்து வக்கு.
நான் கேக்குறேன் கையில என்னப்பா வச்சிருக்கீங்க? சிலிமுகம். சிலிமுகம் கனை தானே? ஆமா. தன்மை என்ன? ஈர்க்கக்கூடியது. என்னது? ஈர்க்கக்கூடியது. இயற்கை கூடியதா? ஈர்க்கக்கூடியது. ஓ, ஈர்ப்பு தன்மை. ஈர்ப்பு தன்மை அப்படிதானே? ஈர்ப்பு தன்மை காந்தம். எடுத்து காட்டினா போதும், சரி வந்துரும். வந்து டப்பு டப்புன்னு ஒட்டிக்கிறேன். வேற ஒண்ணுமில்ல. என் கையில வச்சிருக்கிறது சிலிமுக கனை. ஆமா. தன்மை என்ன அப்படின்னா கோரம், அகோரம், காந்தம். காந்தம் என்றால் நீங்க சொன்னது போல ஈர்ப்பு தன்மை, கவரக்கூடியது, காந்த சக்தி உடையது. அப்பேற்பட்ட பொருளை கையில வச்சு கூட உங்க மான புடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. கையில வச்சிருக்க பொருள் வானா வரும் போனா போகுன்றீங்க. ஆமா. அந்த கையில வச்சிருக்க கலையை உங்க மான் குட்டிக்கு நேரம் நீட்டி ஒரு காட்டு காட்டி உங்க மான பிடிச்ச வழியில எதுக்கியா வீரவசனா? ஏங்க வந்த உடனே இத காட்டி இல்ல அடிச்சு கூட பிடிச்சு தூக்கி போயிருப்பேன். அடிச்சு எதுக்கு கையில பொருள் எது கொண்டு வரீங்க? ஏன் பிடிக்கலைன்னு கேளுங்க. ஏன் பிடிக்கல? ஏன் கையால பிடிக்கணும். கையால யாரு பிடிச்சிருக்கா? கையால யாரு பிடிச்சா எனக்கு என்ன? சிட்டாருங்க, யாரு பிடிச்சா எனக்கு என்னன்னு பேசக்கூடாது. கை இது நல்லா இருக்கு. கையால எவன் பிடிச்சா எனக்கு என்னமா? எவன் பிடிச்சான்னு சொல்லாதீங்க. ஏமான கையால கையால எவன் பிடிச்சான்னு சொல்லக்கூடாது. கையால ஈசனாகப்பட்டவர் பிடிச்சாரு இன்னைக்கு. அவர் கடவுள். கடவுள் தாயா. அப்ப எவன் பிடிச்சானே உங்க வீட்டுல நடு வீட்டுல வேலை வைக்கிறவரா? எல்லாத்துக்கும் அப்ப எல்லாத்துக்கும் அப்ப பிடிச்சிருக்காருல்ல. எப்படி பிடிச்சாரு? 2 விரலால பிடிச்சாரு. தாடுகாவன் ரிஷிமார்கள் ஏவுகணையாக ஏவிடப்பட்ட பணம் பிடிச்சாரு. ஒரு மான தலையில இன்னொரு மான உடம்புல சரிபாதியா இன்னொரு மான 2 விரலால பிடிச்சாரு. அவர் கடவுள் பிடிச்சாரியா? தெய்வ பிறவி அவரு. நீங்களும் மனித பிறவி. அவர் பிடிச்சாருனால உங்களால முடியுமான்னு கேக்குறீங்க. ஏங்க ஒரு பொருள் மேல ஆசை வச்சா மாப்பிள கேள்றா, ஒரு பொருள் மேல ஆசை வச்சா அது கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா அப்ப ஒரு பொருளை பார்த்தானே ஆஹா அப்படின்னுவான். ஒரு இன்னொரு பொருளை பார்த்தோம்னா சி அப்படின்னுவான். சரி, நேத்துல ஒரு பொருளை பார்த்து சரி இல்ல தலையில அடிக்காத. இன்னைக்கு வந்திருக்க மானு, இன்னைக்கு வந்து மானுக்கு எதுல அடிக்கிறது? ஏன்னா ஆய முடியாம ஒரு குரங்கு மாம்பழம் சாப்பிடா. கதை சொன்னதெல்லாம் போதும். எல்லாத்தையும் பேசுற, எல்லாத்தையும் பாடுற. ஆனா அதுக்கு நீ சரி வர மாட்ட. எதுக்கு? மானை பிடிக்க மாட்ட. ஒரு மண்டை புடிய கூட உன்னால உள்ள வந்து காட்டுங்க. மானிலையா போய் உள்ள வந்து காட்டுங்க. ஆளலம் ஷோ. ஏன் நாங்க வந்து காட்டுனா நீங்க பிடிப்பீங்களா? நீங்க காட்டுங்க அப்புறம் பிடிக்கல. ஏன் உங்களுக்கு கண்ணு எது குருடா தெரியுறீங்களா? பார்த்தா தெரியாத எது எங்க இருக்கு எப்படி இருக்கு என்ன அப்படி இருக்கு. இல்ல மறைச்சிருக்கே ஒண்ணும் தெரியல. பூதிக்காது. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்தமல்லி கீரையோடவே இருக்கு. தாய்மார்கள் சொல்லுங்க. மான் இல்லை என் சகோதரி இப்படி இல்லைன்றுச்சு. போயிட்டு பாப்பா அண்ணே நீங்களா சொல்லுங்க. மான் இங்க தள்ளுப்பா. தெளியா அண்ணே மான் இருக்கா? இரியா பெரிய கீர்த்தம் பெரிய ஸ்துதி. மான் இருக்கா? எங்க பாருப்பா. அவங்கள இல்லைன்னு சொல்லுங்க, நான் அப்படியே போயிடுறேன். மான் இருக்கா? மான் இருக்கு, ஆனா கொடுக்க முடியாதுல்ல. குடுக்கலன்னா வச்சுக்கங்க. அப்ப போயிட்டு வாங்க. ஏன்ட்ட இருக்க விட உங்ககிட்ட இருந்தா மானை நல்லா தெரியும். மானை கட்டி புடிச்சு அப்படி முடப்ப முத மானுக்கு தான் இருக்கீங்கல்ல. ஓடுனா கொடுக்க முடியாது. திறந்தே கொடுங்க. சரி, நான் சொல்றேன். இந்த மானு வேணும்னா ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்பமானே? சோதிப்போந்தால ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்ச 5 நாள். நான் சீக்கிரம் முடிக்கணும்ன்றக்காக, ஏன்னா மணி இல்ல. ஆமா, என்ன ஒரு பெண்ணாகப்பட்டவள் பருவம் அடைஞ்சா 5 நாள். அதே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் 10 நாள். அதே பெண்ணு பிள்ளை குட்டி பெத்தா 6 நாள். இதுக்கு என்ன கணக்குதாயா? அப்பா வேற சொல்லியா முதல்ல பதில கூப்பிடுப்பா போப்பா. எங்க அடுத்தவங்க பொருளை கொடுக்கறவங்களுக்கு மனசு வரல. கணக்கு கேட்கறாங்க. கணக்கு ஒப்பன் சொத்து எதுவும் உள்ள வந்துருச்சாலும் அவங்க ஓத்த பேச விடாதீங்க. நீங்க பேசி பிடிங்க. சொல்லுங்க முதல்ல பதில சொல்லுங்க. பதில் செய்யாம அதெல்லாம் எதுக்கு? சம்பளம் எவ்வளவு உனக்கு? 7500 ரூபா சம்பளம் வாங்குற ஊருக்காசு சும்மாவா கிடக்கு? சொல்லுங்க, வாங்கிட்டு போறேன். என்ன கேட்டீங்க?
ஒரு பெண்ணை பருவம் அவன் ஒழுகிறேன் பருவம் அடைஞ்சா 5 நாள் 5 நாள். அதே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தா 10 நாள் 10 நாள். அதே பெண்ணு புள்ள குட்டி பார்த்தா 6 நாள் 6 நாள். சொல்லி அவங்க ஏன்னா ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்ச 5 நாள்னா அது நாள் கணக்கு கிடையாது. சரி, அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அந்த விஷயம் வள்ளிக்கு சீக்கிரம் ஒரு மாதிரியா இருக்காங்க, சொல்லுங்க. பருவம் அடைஞ்ச 5 நாள்னா அது நாள் கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவங்க என்ன பண்ணுவான்னா 5 நாள்ன்றது ஒரு ஆண்களுக்கு 5 நடக்கக்கூடிய நாள். ஓ, பருவம் அடைஞ்சிட்டு ஆண்களை பார்க்கும்போது 5 நடக்கணும். அதனாலதான் 5 நாள்ன்றாங்க. அதே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தா 10 நாள் என்ன? திருமணம் செய்து கொடுத்தா 10 நாள்னா ஒரு திருமணம் ஆகப்பட்டது என்ன செய்வாங்க, ஒரு ஆணை கைப்பற்றுவாங்க. அதனாலதான் அதுக்கு 10 நாள். கணவரை கைப்பற்றுறதுனாலதான் 10 நாள் சொல்றாங்க. அதே 6 நாள்னா என்ன? புள்ள குட்டி பார்த்தா பிள்ளை குட்டி 6 நாள்னா அது 6 நாள்னா மனசுக்கு ஆறுதலான நாள். ஓ, நான் தாய்மை அடைந்து விட்டேன் அப்படின்னு மனம் மாறினான். மன ஆறுதல். இதுதான் 6 நாள். கை தட்டுங்க. நம்ம பையன் கை தட்டுங்க சொல்லுங்க. மான தூக்கிய தம்சவன் ஊதியா முடப்பா. மான பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அருமையான விளக்கம். மான பத்தி தெரியும். டேட்டிய பத்தி தெரியும். அசெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கே இசு தெரியல. எது தெரியல? எஸ். என்ன அசுறு கிசு தெரியல. அதாங்க மாடுக்குரிய அங்க லட்சம் அடையாளம் வச்சுக்கிறான். சொல்லுப்பா, அசு கிசு. காயாக கானகத்தே நின்றுள்ளாவும் காயகாவே கானகத்தே நிடுலாவும் காயாக கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே நிடுலாவும் நக்காரியே மேயாதமான் இது மேயாதம்மாள் நல்ல ஜாதிமான் நல்ல ஜாதிமாள் மேயாதம்மாள் புள்ளி மேவாதம்மாள் மேயாதம்மாள் மேயாதம்மாள் அடைந்து கருதம்பலும் புழுகும் கமலும் பலவந்தனறிந்து துறந்த படத்தில் மேயாதம்மாள் சங்கடமும் புலகம் கமலும் பலவந்தனறிந்து துறந்த படத்தில் காணக்குறவர் கண்மணி எனவள் காண குயிலின் மிக குரலுடையது காணக்குறவர் கண்மணி எனவள் காண குயிலின் மிக குரலுடையது காணக்குறவர் கண்மணி எனவள் காண குயிலின் மிக குரலுடையது அடிவெடுத்து அடிவெடுத்து நுனி சிறுத்து நுனி சிறுத்து முடி கருத்து அடிவெடுத்து நுனி சிறுத்து முடி கருத்து உள்ளவா அடிபரித்து முடிகருத்த கொம்புள்ளம்மாள் அடிபரித்து முடிகருத்த கொம்புள்ளம்மாள் அடிபரித்து முடிகருத்த கொம்புள்ளம்மாள் மேயாதமான் சாயாத 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 கொம்புகள் இருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத தன் தலை நிமிர்ந்து பாயாதமா கண்டதுண்டோ ஒரு மாதரே கண்டதுண்டோ ஒரு மாதரே கண்டதுண்டோ உண்டோ 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 அங்கலட்சணம் கேட்டா பெண்ணோட அடையாளத்தை சொல்லிட்டு ஓடிட்டாரு. உன்னதான் எங்க பாக்குற செப்பு கோடம் அந்த முருகனை வேண்டுமா? தெரியலங்க. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை உண்டு பண்ணாரு. முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணத்தை நடத்தி சத்தியம் சத்தியம் என்று சபதம் பண்ணி போனாரு. அடுத்து வேடுவர் வந்தாரு. வேடுவர் வந்து மானை தேடி வந்து மானை தேடி பெண்ணை உன்னை ஐத்தான் தேடி வந்து போயிருக்காரு. ஏதோ ஒரு என்ன குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்க கூடாதுல. கண்ணனை வணங்கிடுவோமா? முருகனை வணங்கிடுவோமா? மனம் படைத்தேன் உன்னை நினைப்ப
சின்ன பசங்களை வள்ளி வேடனாக வந்தவன் நானே, வேலனாக வந்திருப்போம் நானே. ஆதியிலே கொடுத்த வாக்கு உன்னை ஆட்கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது. உனக்கு என்ன வர வேண்டும்? முருக கடவுளே, முருகா, உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானி வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானி வள்ளி என்பது தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தீவான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக அதை நிரப்பினோம். தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாக கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? அப்படியாகட்டும். இன்று முதல் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை என்றே அழைக்கட்டும். மேலவாத்தியம் முழங்கட்டும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊரு செழிக்க வேண்டும், ஞான தங்கமே ஊராக வாழ வேண்டும். வாழ்வான ஊரு சுத்தி பெருக வேண்டும், ஞான தங்கமே ஊராக வாழ வேண்டும். ரூபமுடனே மக்களும் ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே சுவாமி நாமம் வாழ்க.